இந்த தம்பனையில பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப ஆச்சரியத்தோடு உள்ளே வந்திருப்பீங்க. ஏன்னாக்க ராகுல் காந்தி வெளிநாடுகளுடைய கைக்கூலியா என்கின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்திருக்கும். அது உண்மைதான். அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அது எந்த மாதிரி எப்படிப்பட்ட உண்மையாக அது இருக்கிறது என்பதைத்தான் நாம் இதில் சிறப்பாக விளக்கிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஏன்னா இது ரெண்டுமே ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இருப்பதனால முதல்ல இந்த விஷயத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாம் இந்த இரண்டு விஷயங்களையும் முக்கியமாக பேசுகிறோம். ஒன்று திமுக ஆங்கிலேயர்களுக்கு அடிமை எண்ணம் கொண்டது என்கின்ற ஒரு கான்செப்டு. அடுத்ததாக ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாட்டினுடைய கைக்கூலி என்கின்ற இரண்டு சப்ஜெக்ட் தான் நம்ம இதில் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப முதல் சப்ஜெக்டை என்னன்னு பார்த்துட்டோம். அதாவது ஹிந்தியை எதிர்த்தாலே ஆங்கிலத்தை ஆதரிப்பதாகவும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமை புத்தி கொண்டவர்களாகவும் பிரச்சாரம் செய்யப்படுகிறது ஒன்று. அடுத்ததாக ராகுல் காந்தி எப்படிங்க வெளிநாட்டு கைக்கூலியாக மாறினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? அது பாஜகவினர் தான் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. நம்ம ராகுல் காந்தியை வெளிநாட்டு கைக்கூலி என்று சொல்லவில்லை. யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய பாஜகவும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த கூட்டணி கட்சியைச் சேர்ந்த எம்பிக்களும் அந்த நாடாளுமன்ற கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களும் சேர்ந்து சொல்கிறாங்க, நம்ம சொல்லலை. அதுக்கு என்ன ரீசனாக அவங்க முன்வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க வெளிநாடுகள் குறிப்பாக அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஒவ்வொரு முறையும், அதாவது எப்பொழுதெல்லாம் நாடாளுமன்றம் கூடுகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்கிறாங்கனாக்கா ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அந்த பிரச்சனையின் வாயிலாக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்த விடாமல் தடுக்கக்கூடிய வேலைகளை, மக்களுக்கான சட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். அதற்கு ராகுல் காந்தி அவர்கள் துணை நிற்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக அரசு முன்வைக்கிறாங்க. இதற்கு என்ன ஆதாரமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ஏற்கனவே இதற்கு முன்பு நடந்த கூட்டத்தில் என்ன பிரச்சனையை விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கேட்டாங்க அப்படின்னாக்க மணிப்பூர் கலவரத்தை பற்றி விவாதிக்க வேண்டும். மணிப்பூரில் பல லட்சக்கணக்கான மக்கள் தெருவுக்கு வந்துட்டாங்க. அங்கு நடக்கக்கூடிய கலவரங்களை அடக்க முடியாமல் ஒடுக்க முடியாமல் பாஜக அரசு திணறுகிறது. இரண்டாவது, ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக செயல்பட்டு மற்றொரு தரப்பினரை அடக்கி ஒடுக்குகிறது. இதற்கு அந்த நாட்டு அரசாங்கமும் துணை இராணுவ படைகளும் துணையாக நிற்கிறார்கள். இது மக்களுக்கு எதிரான ஒரு சதி செயல் என்கின்ற அடிப்படையில் அதை பற்றி ஒரு விரிவான விவாதம் நடத்தியே ஆகணும் நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சாங்க. ஒன்றாகிவிட்டதா? ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க அதற்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தடுப்பதற்காகவும் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காகவும் ஹிண்டன்பர்கனுடைய அறிக்கையை எடுத்துக்கொண்டு அந்த அறிக்கை சம்பந்தமாக கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து அமளிகளை ஏற்படுத்தி அந்த நாடாளுமன்ற கூட்டமே நடக்காத அளவிற்கு செய்துவிட்டார்கள். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஹிண்டன்பர்க் அறிக்கை என்பது யார் கொடுத்தாங்க அப்படின்னாக்க அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் தான் ஹிண்டன்பர்க் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் அதானியினுடைய சொத்துக்களை பற்றியும் அவருடைய கம்பெனிகள் எங்கெல்லாம் இயங்குகிறது, எந்த மாதிரி இயங்குகிறது, உண்மையாகவே அந்த கம்பெனியினுடைய சொத்து மதிப்பு என்ன, எந்தெந்த நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது, நாடுகளில் முதலீடு செய்யப்பட்டுள்ள தொகை எவ்வளவு தேரும் என்பதையெல்லாம் ஆதாரபூர்வமாக தெளிவாக எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அதானி என்பவர் ஒரு மாபெரும் குற்றவாளி, மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஆகையினால அவரை பற்றி கண்டிப்பாக நம்ம ஒரு விவாதம் நடத்தியே ஆகணும் என்பதை ராகுல் காந்தி அவர்களும் அவருடைய கட்சிக்காரர்களும் கேட்டாங்க. அப்போ வெளிநாட்டுக்காரன் சொல்லி ராகுல் காந்தி செய்கிறாரு ஒன்றா. அடுத்ததாக
இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கும் அதானி மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்பது வைக்கப்பட்டுள்ளது. அதுவும் அமெரிக்காவின் மூலமாகத்தான் வைக்கப்பட்டுள்ளது. அங்கே அவருக்கு பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல் விளக்கம் சொல்லுங்கள், இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்கள் மீது ஒரு புகார் வந்திருக்கு, அதற்கான விளக்கத்தை கூறுங்கள் என்கின்ற அடிப்படையில் சம்மனு அனுப்பியிருக்கிறாங்க. இது 2 வெவ்வேறு பிரச்சனைகளுக்காக வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்தது, ஒரே இடத்திலிருந்து வரலை. ஒரே கோர்ட்லேருந்து சம்மனும் பிடிவாரண்டும் பிறப்பிக்கப்படலை. சம்மன் வந்தது வேறொரு இடத்திலிருந்து வந்திருக்கு, பிடிவாரண்டு என்பது வேறொரு இடத்திலிருந்து வந்திருக்கு. ஆக 2 வெவ்வேறு இடங்களிலிருந்து அதானியை நோக்கி வந்திருக்கிறது. அதை இவர்கள் கையெழுத்து போட்டு வாங்கியும் இருக்காங்க. அந்த சம்மனை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கான அக்னாலேஜ்மெண்ட் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனையை பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி எதிர்க்கட்சிகள் முழுவதும் பெரும் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. இதையும் பேசணும். அதே போல் மணிப்பூர் கலவரம் மீண்டும் தொடங்கிருச்சு. மீண்டும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக அங்கே பறிக்கப்பட்டு விட்டது. அரசாங்கம் என்பது என்ன செய்து கொண்டே இருக்கிறது? மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக அரசு தான் இருக்குது என்னும் பொழுது என்ன செய்கிறீங்க? இதையெல்லாம் ஒரு கட்டுக்குள்ளே உங்களால் ஏன் கொண்டு வர முடியலை? மக்களுடைய கோரிக்கையை ஏன் நீங்கள் பரிசீலித்து அவர்களுக்கான தேவைகளை செய்ய மறுக்கிறீங்க என்பதையெல்லாம் ஒரு கோரிக்கையாக வைத்து கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்குறார். அப்போ இதுவும் எங்கிருந்து வருது? வெளிநாட்டிலிருந்து தூண்டிவிடப்பட்டு ராகுல் காந்தி பேசுகிறார். அப்போ ராகுல் காந்தி யார்? வெளிநாட்டினுடைய கைக்கூலி என்று பாஜக அரசு சொல்கிறது. ஆனால் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய நியாயத்தை பார்க்குறீங்களா? இப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மக்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன், இதில் இருக்கக்கூடிய நியாயத்தை பாருங்கள். அதானி பல முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை ஹிண்டன்பர்க்கினுடைய அறிக்கையும் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறது. இப்போ அவர் பல கோடி ரூபாய்களை லஞ்சமாக கொடுத்து சில வேலைகளை செய்துள்ளார் என்பதும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பணம் முற்றும் முழுதுமாக இந்திய மக்களுடைய பணம், அவருடைய சொந்த பணம் கிடையாது. இந்திய வங்கிகளிலிருந்து பெறப்பட்ட பணம், இந்திய நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட பங்குச்சந்தையின் மூலமாக பெறப்பட்ட மக்களுடைய பணம், எல்ஐசியிலிருந்து பெறப்பட்ட மக்களுடைய பணம், இவைகளை கொண்டுதான் அதானியுடைய நிறுவனங்கள் உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இதில் பாதிக்கப்படுவது யார் என்றால் மக்கள் தான் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் துணையாக நின்றவர் யார் அப்படின்னாக்க, உலகம் முழுவதும் சென்று அதானி தன்னுடைய தொழிலை தொடங்குவதற்கான அனைத்து உதவிகளையும் கூடவே சென்று செய்து கொடுத்தவர் யார் என்றால் நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள்தான். அவர் கூட சென்று அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்திருக்கிறார். எல்ஐசியை கட்டாயப்படுத்தி அதானியினுடைய பங்குகளை வாங்க சொல்லி வற்புறுத்தியும் இருக்கிறார். இதெல்லாம் ஆதாரப்பூர்வமாக வெளிவந்த செய்திகள். அப்போ இதை பற்றி விவாதிக்க வேண்டாமா? அதே போல் மணிப்பூரில் தொடர்ந்து 6 மாதங்களுக்கு மேலாக கலவரங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கே, அதை பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டாமா? சட்டத்தின் ஆட்சி என்பதெல்லாம் கிடையாது. நான் வைத்தது தான் சட்டம், எங்கள் கட்சி அமுல்படுத்துவது தான் சட்டம் என்கின்ற ஒரு சர்வாதிகார போக்கோடு நடந்து கொள்ளக்கூடிய இந்த மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்துவது என்பது தவறா? அப்படி போராட்டம் நடத்துபவர்கள் அனைவருமே வெளிநாட்டு கைக்கூலிகளா? அந்நிய நாட்டு சதியா? இது அனைத்தும் உங்களுடைய சதி, மத்திய அரசாங்கத்தினுடைய சதி, நம்ம நாட்டினுடைய பிரதமர் மோடியினுடைய சதி, அதானியினுடைய சதி, அவர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய சதி. எலக்ட்ரால் பாண்டு பற்றி மிகப்பெரிய அளவில் ஒரு பேச்சு வெளிவந்துச்சே. இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக ஒரு சட்ட திருத்தத்தை செய்து அதன் மூலமாக நான் வாங்கக்கூடிய பணத்திற்கு வரி கட்ட வேண்டிய அவசியமில்லை, யாரிடம் அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, மக்களிடம் அந்த கணக்கை காட்ட வேண்டிய அவசியமில்லை என்றெல்லாம் ஒரு சட்ட திருத்தத்தை செய்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலாளிகளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய வேலையை மத்திய அரசு தெளிவாக செய்கிறது.
அதற்கு பதிலாகத்தான் இந்த நிறுவனங்கள் அந்த கட்சிக்கு நன்கொடை கொடுக்குறாங்க என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்ததற்கு பிறகும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. கோர்ட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. எதிர்க்கட்சிகளும் அதை அப்போதைக்கு பேசினார்களே தவிர, தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மீண்டும் பாஜகவே ஆட்சிக்கு வந்துருச்சு, இனிமே அதை பற்றி பேசி பயனில்லை என்கின்ற அடிப்படையில் அவர்களும் பேசாமல் அதை நிறுத்தி கொண்டார்கள். இப்படி மத்திய அரசு செய்யக்கூடிய எந்த ஒரு ஃப்ராடு பித்தலாட்டமாக இருந்தாலும் யாரும் கண்டுகொள்ளக்கூடாது. அது எதிர்க்கட்சிகளும் கண்டுகொள்ளக்கூடாது, கோர்ட்டுகளும் கண்டுகொள்ளக்கூடாது, அரசு அதிகாரிகளும் கண்டுகொள்ளக்கூடாது என்கின்ற அடிப்படையில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை இந்தியாவில் பாஜக அரசு நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து காட்டுகிறது நம்மளிடத்துல.